மீனராசிக்காரர்களுக்கு வருடத்தின் ஆரம்பத்தில் 2026 பிறக்கும்போதே 10ஆம் இடத்தை குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறார். தொழில் வேலை ஜீவனம் ஓரளவுக்கு கைவிடாது, நல்லா தான் இருக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்கார இளைய பருவத்தினருக்கு என்னமோ இடிக்குது கடிக்குது அப்படின்ற மாதிரியான அமைப்பு, கொஞ்சம் மனக்கலக்கம் இருக்கக்கூடிய சூழல்கள் கண்டிப்பாக உண்டு. இந்த மனக்கலக்க சூழல்களில் தான் பெரிய அளவுக்கு ஒரு சோதனைகள் நிச்சயமாக வரும். இதை செய்யலாமா அதை செய்யலாமான்ற ஒரு டபுள் மைண்டு இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குது. ஆனால் முதல் 5 மாதத்துக்கு அப்புறம் தான், அவள் 5 மாதம் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் உச்ச குருவாகி ராசியை பார்க்க போகிறார். ராசியில் இருக்கக்கூடிய சனியை பார்க்க போகிறார். இந்த அமைப்பு கொஞ்சம் பிற்பகுதியில் யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு. உண்மையிலேயே போன வருஷம் கூட இதே மாதிரி தான் பிரித்து சொன்னேன். 50 வயசு கடந்த மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்காது. சில பல மன அழுத்தங்கள், வேலை அழுத்தங்கள், பணம் வருது ஆனால் உழைக்கிறது ரொம்ப அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கூட 50 வயதுகளுக்கு கீழாக 40, 30 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு சமூகம் சார்ந்த விஷயங்களில் இப்போ ஏதாவது ஒன்று நடக்கும். அதாவது ஒரு ஏமாறுறது, வேலைக்காரங்களை நம்பிட வேண்டாம், நண்பர்களை நம்பிட வேண்டாம், சொந்தக்காரங்களை நம்பிட வேண்டாம். உங்களுடைய உயிர் உறவுகள்னு சொல்லப்படக்கூடிய கணவன், மனைவி, குழந்தைகள், இந்த நான்கு பேரை தவிர மற்ற வெளிவட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ப தேவையில்லைன்ற மாதிரியான ஒரு ஏதாவது மன அழுத்தம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. முதல் 4-5 மாதங்களுக்கு மட்டும்தான். பிற்பகுதியில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய அளவுலாம் நல்லா இருக்காது. ஒரு வருஷம் முழுக்க அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தால் அப்புறம் என்ன ஆகிறது? தொழில்களில் வச்சிடாதீங்க, ஒரு யாரையும் நம்பி அப்படி பண்ணிடாதீங்க. அதாவது இந்த பேராசை பெருநஷ்டம் என்கின்ற அமைப்புகள்லாம் இப்போது உண்டு. 5 லட்சம் கூட 50 லட்சம் ஆக்கி தர்றேன், 1 லட்சம் கூட 1 கோடி ஆக்கி தர்றேன், இந்த மாதிரியான பேராசை தூண்டில் போடக்கூடிய விஷயங்கள்லாம் இப்போ தான் நடக்கும். கண்டிப்பாக இதிலெல்லாம் மயங்கிடக்கூடாது. இந்த ஓடிபி சொல்கிறது, இந்த ஆன்லைன் ஊழல், ஆன்லைன் ஸ்கேம் நடக்குதே, இந்த மாதிரி அவங்க இவரை உன்னை அந்த அரெஸ்ட் பண்ணிட்டேன், இந்த அரெஸ்ட் பண்ணிட்டேன், உன் பேரில் இந்த கேஸ் இருக்குது அந்த கேஸ் இருக்குன்னு ஃபேக்காக வரக்கூடிய எந்த ஒரு காலையும், அந்த 16 கார்டு மேலே இருக்க 16 நம்பர் சொல்லுங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜென்ம சனியில் தான் நடக்கும். இதிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக அப்படியே மாணவர்கள், இளைய பருவத்தினர் எல்லாருமே, குறிப்பாக வயதானவர்கள், இந்த சமூக ஊடகங்களில் நீங்கள் சர்ச் பண்ணும்போது அதில் ஏதாவது வர்றது, இதெல்லாமே இந்த ஜென்மச்சனி காலகட்டங்களில் நடக்கும். ஆகவே எதிலும் நிதானம், பொறுமை சார்ந்த விஷயங்கள். வேலையை கண்டிப்பாக விட்டுறாதீங்க. இன்னொரு வேலை கிடைக்காம இருக்கிற வேலையை விடாதீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் படிப்பினை தரக்கூடிய அமைப்புகளை ஜென்மச்சனி செய்யும். ஆனாலும் எல்லாவற்றையும் உங்களால் சமாளிக்க முடியும். ஜூன் மாதத்திற்கு பிறகு ராசிநாதன் உச்சத்தை அடைவது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையாக மீனராசிக்காரர்களுக்கு அமையும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடனுக்கு வீடு அமையும், கடனுக்கு வாகனம் அமையும். அந்த கடனை கட்டுறதுக்குள்ள அப்படியே ஒரு மாதம் ஆனால் இப்படியா வீடெல்லாம் வந்துருச்சு தான், ஆனால் வீட்டுக்குள்ளே ரசச்சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் என்கின்ற மாதிரியான சூழல்களும் வரும். நல்லவைகள், பொருட்சேர்க்கைகள், குடும்பத்தில் நிம்மதிகள், எல்லாருக்கும் பணப்பற்றாக்குறை இருக்கும். ஆனாலும் உழைச்சா அந்த பணப்பற்றாக்குறையை தீர்த்து விடலாம் என்கின்ற நம்பிக்கையும் கூடவே இருக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. பொதுவாக என்ன பார்க்கலாம், உண்மையிலே அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள்லாம் மீனராசிக்காரர்களுக்கு இருக்காதுங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைகின்ற காரணத்தினால் இந்த வருடத்தின் 2026ஆம் வருடத்தின் பிற்பகுதி வாழ்க்கை நன்றாகவே இருக்கக்கூடிய யோக வருடமாகவே அமைந்திருக்குதுங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த ஆண்டு